ஹலோ வணக்கம். நவடேஸ் நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ப்ராப்ளம் காரணம் என்னன்னா லாங் டைம் சிட்டிங், ரைட்டா? இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. ஒன்று டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை லேப்டாப்பில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துலையே ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பார்க்கறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காலில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் பம்ப் பண்ணாமல் இருக்கு. காலில் இருக்கிற பிளட் பம்ப் ஆகலைன்னா கால் வீக்கம் வரலாம், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் த்ராம்போசிஸ் ஏதானும் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அடப்பு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி, ரொம்ப ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி வரலாம். அதனால் அத்திரோஸ்க்ளோரோசிஸ், பிளட் வெசல்னால் அடப்பாகி ஈவன் ஹார்ட் அட்டாக்குக்கே காரணமாகிடும், ரைட்டா? அதனால் அதுவும் இல்லாமல் இப்போ என்ன ஆகுது, ரிமோட் முந்தையான டிவி ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கிட்ட போகும், இப்போ ரிமோட் வந்துடுச்சு. ஃபேனை சுவிட்சு போடுறதுக்கோ இல்லைன்னா ரெகுலேட்டர் போடுறதுக்கோ செவ்வறு வரைக்கும் நடப்போம், சுவிட்ச் போர்டுக்கிட்டு நடப்போம், அதுக்கும் இப்போ ரிமோட் வந்துடுச்சு. அதனால் இந்த ரிமோட் வந்தாலும் வந்தது நம்ம டோட்டலாகவே சோம்பேறிகள் ஆகிட்டோம். அந்த செடன்டரி லைஃப்பும் எக்ஸசைஸ் இல்லாதது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காருது, இது எல்லாமே இயர்லி டெத்துக்கே காரணமாயிடும், ரைட்டா? ஹார்ட் அட்டாக்குக்கும் காரணமாக இருக்குது, ஒபிசிட்டி, கால் வீக்கம் எல்லாமே வரும். அதனால் கூடிய வரைக்கும் எழுந்து இன்பிட்வீன் நடந்துக்கிட்டே இருங்க, ரைட்டுங்களா?